பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட்டை பொரித்து குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு பீட்ரூட் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே ஆல்ரெடி கறிக்கு தாளித்து வச்சுருக்கேன். நட்ட கறிகளுக்கெல்லாம் சேர்த்து தாளித்துட்டு இதுக்கும் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, தூள் வகைகள் மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூளும் போடும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இவ்வளவும் தேவை. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் விட்டுட்டு செய்ய போகிறோம். அதுக்குள்ளே கடைசி அதில் வைக்க லெமன் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதுக்குள்ளே இந்த பீட்ரூட் எடுத்து போட்டு பொரிப்போம். தேங்காய் பால், அது தக்காளி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சேர்த்து பொரித்து போட்டு தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வெட்டி கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு வச்சுக்கேன். எல்லாத்தையும் இந்த கலர் மாறிடும். இந்த பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியுது. அதுக்கு இந்த உருளைக்கிழங்கும் பொரித்து எடுக்கிறேன். பீட்ரூட் நல்லா பொரியட்டு பொரிச்சதுதான் நான் கொஞ்சமாக தக்காளியும் லெமன் ஜூஸும் விட போகிறேன். எல்லாமே தனித்தனி போத்துருக்க வச்சுருந்தேன். நான் இதிலெல்லாம் பரப்பி போயிருக்கு. அப்போ நான் எல்லாத்துலேயும் இந்த ஸ்பூனால் ஒரு கரண்டி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 கரண்டி, இந்த கரண்டியால் 1.5 கரண்டி மல்லித்தூள். என்று நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றோம். நான் கூடுதலாக மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சா அதில் தனித்தனியாக குப்பையாக இருந்தது. இப்படி வந்துக்க போட்டு வச்சா ஈஸியாக எடுத்து கொண்டுருக்கு. அதையில் பாதி பக்கத்தில் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கணும். உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 வேலையும் சட்டி ஃபுல்லாக பொரிச்ச உடனே வச்சு பீட்ரூட் சின்னதாகிட்டு நான் ஒன்றிலையும் பொரிச்சுட்டு இப்போ சட்டி எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் அடியில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் இது நான் ஏற்கனவே மற்ற கறிகளுக்கு போடுறதா தாளித்து வச்சுருக்கேன். அப்படி இந்த கறிக்கு அடுத்து வச்சுருக்கேன். பாருங்கன்னா இந்த பீட்ரூட் அளவில் சட்டி போட்டால் பொரித்த உடனே வச்சு கொஞ்சம் ஆகிட்டுது. அதோடு நான் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுட்டேன். உள்ளியும் பொரித்து போட்டுருக்கேன். இப்போ சட்டி எடுத்து வச்சு எங்கள் தாளிடம் தண்ணி நல்லா பசங்கி இருக்குது. இல்லாமல் சேர்த்து இந்த கரண்டியால் 2 கரண்டி 2.5 கரண்டி வரையும் தூள் போட்டு அப்புறம் கறிக்கு தேவையான உப்பு தூள் கொஞ்சம் நல்லா தேவைக்கு தக்காளி அதுக்கு பிறகு இந்த கறிக்கு தேவையான தண்ணி இந்த தேங்காய் பால் இந்த கரண்டியால் 2 கரண்டி நான் விட போகிறேன். விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவேன். நான் சுடுதண்ணி தான் விடுவேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி எடுத்து போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. மூடி எடுத்து வந்து பார்த்துக்கலாம். மூடி எடுத்து வந்து பார்க்கக்குள்ளே எல்லாம் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பொரிச்சு வச்ச பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொட்டி விடுவோம். எவ்வளவு கிழங்கு நான் 2 பீட்ரூட் கிழங்கு பொரிச்சேன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடியை போட்டு மாற்றுது. கறியை திறந்து பார்ப்போம். நல்லா பீங்காக நல்ல பட்டியலாக வந்துருக்கு. இல்லாமல் 25 நிமிஷம் ஆகினது. இந்த கறி பொரிக்கிறதுக்கு 10 நிமிஷம், 35 நிமிஷம் ஆகினது. இந்த பீட்ரூட்டில் என்ன செய்தாலும் இந்த பசங்களுக்கு பிடிக்கும். அவருக்காக தான் இதை செய்திருக்கு. இது நீங்கள் பொரிக்காமலும் சமைக்கலாம், பொரிக்கும் சமைக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அதுகளை இப்போ கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணி இந்த சூப்லேயே இருக்குது கறி. அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றணும். நான் இந்த பீட்ரூட் கீரையும் எடுத்து வந்து சுண்டல் செய்வேன். நல்லா இப்போ நாங்கள் லெமன் எடுப்போம். அடுப்பு நிப்பாடி தான் நான் லெமன் ஜூஸ் செய்வேன். காகிதம் எடுத்து வச்சுதான் அதை கடைசியாக இதுக்கு கொட்டி வைப்பேன். போட்டாச்சு. காகிதத்தை முதலே கறிக்கு செய்ய போயிருந்தேன். எல்லாமே நல்லா சேர்த்து செய்துவிட்டா அப்போ எல்லா கறிக்கும் இந்த கறிக்கும் போட்டேன். நான் முதலே தாளித்து வச்சுக்கிட்டேன். ஈஸியாக இது நான் கேபேஜ், பொட்டேட்டோ, இந்த பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புதுவிதமான பாக்கறி செய்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த ப்ரௌன் ரைஸ், இது வந்து
ப்ரௌன் ரைஸ்ங்கிற ஒரு டேரி சாப்பிடும் இந்த ஐயாக்காக செய்திருக்குது. ஹஸ்பண்டுக்கு ப்ரௌன் சோறு பிடிக்காது. என்னோட ஐயாவுக்கு சுகர் இருக்கிறபடியாக இந்த ப்ரௌன் ரைஸ், இது பசுமதி ரைஸ் தான், ப்ரௌன் கலரில் இருக்குது. அது என்னோட ஐயாக்காக செய்திருக்குது. பீட்ரூட் கறிக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து பொரிச்சேன்னா தானே இந்த ஒரு மகள் பீட்ரூட் கறி சாப்பிட மாட்டா. அப்போ அவளுக்கு பொட்டேட்டோ பொரியல், கருப்பு கறி, சின்ன பிள்ளைக்கு அப்பளம் வச்சுருக்கு. இது ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு பீட்ரூட் கீரை சமைச்சாலும் பிடிக்கும். அதனால நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரித்து குழம்பு வச்சுருக்கேன். அதோட பருப்பு, கோவா, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு புதுவிதமான பாக்கறி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு ப்ரௌன் ரைஸ், அவருக்கு ப்ரௌன் ரைஸ் பிடிக்காது. ஐயாக்காக ப்ரௌன் ரைஸ் செய்திருக்குது. அப்போ இதே அந்த உருளைக்கிழங்கு அவைகளுக்கும் போட்டு கொடுத்துருக்குறேன். வேறுங்களங்கடை விட்ட ஃப்ரைடே லஞ்ச் சிம்பிளாக ரெடி ஆகிட்டுது. பாய்.